சரியா? உன் ஜாதகத்துல உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஜோசியர் சொல்றாரு. அத கேட்டதுல இருந்து என் சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. சரியா? ஜாதகம் பொய்யா இருக்கலாம், ஆனா என் புள்ள என்னைக்குமே என்கிட்ட பொய்யா இருக்க மாட்டான்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்லணும். அந்த ஜாதகத்துல சொன்னதுக்கும் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் ஏதாவது எங்களுக்கே தெரியாம சம்பந்தம் இருக்கா? அந்த குழப்பத்துக்கு மட்டும் நீ பதில் சொன்னா போதும். நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. வேண்டாம் சரியா. உன் அம்மா இப்போ இருக்கிற சூழ்நிலையில நீ காயத்ரி கழுத்துல தாலி கட்டினதை சொல்லிட்டேன்னா நிச்சயமா அது காயத்ரிக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். தயவு செஞ்சு சொல்லிடாதடா, பிளீஸ்டா. சரியா? அம்மா, நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லலையே. சொல்றேம்மா. அது ஆதி, ஜோசியர் சொன்ன மாதிரி செழியன் ஏதாவது ஒரு நிர்பந்தத்துல யாராவது ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருந்தா நீ என்ன பண்ணுவ? அப்படி ஒரு நிலைமைய எனக்கு என் பையன் நிச்சயமா கொடுக்க மாட்டான். விதி கொடுத்தா என்ன உயிரோட பார்க்க முடியாது. ஆதி, உன் அம்மாவோட இந்த பதிலுக்கு அப்புறம் நிச்சயமா காயத்ரி கழுத்துல தாலி கட்டினத நீ சொல்ல மாட்ட. அது எனக்கு நல்லா தெரியும். நான் காயத்ரி கழுத்துல தாலி கட்டினத அம்மா கிட்ட இப்ப சொன்னா அம்மா அவங்களுக்கே தண்டனை கொடுத்தாலும் கொடுத்துப்பாங்க, இல்லைன்னா காயத்ரிய வீட்டை விட்டு துரத்தினாலும் துரத்திருப்பாங்க. இப்ப இந்த உண்மையை சொல்றதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால ஆபத்து தான் அதிகம். அம்மா விருப்பப்பட்ட வாழ்க்கையை தானே நான் அமைச்சுக்க போறேன். அதனால இது சொல்ல தேவையில்லை. சரியா? அம்மா, உங்க அப்பா என் கேள்வியை திசை மாத்தி விட்டுட்டாரு. சரி, நீ பதில் சொல்லு. அம்மா, ஜோசியர் சொன்ன மாதிரி என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலம்மா. ஆனா ஜோசியர் ஏன் அப்படி சொன்னாருன்னு தான் நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேம்மா. எங்களுக்கு தெரியாத ரகசியம் உங்ககிட்ட எதுவுமே இல்லல்ல? அது போதும், அது போதும். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் உங்ககிட்ட சந்தேகப்பட்டு இப்படி கேட்டுட்டேனேன்னு தயவு செஞ்சு அம்மாவை தப்பா நினைக்காத. இல்லம்மா. நிம்மதியா படுத்து தூங்கு. சரிம்மா. ரெஸ்ட் எடு. சரி, வாங்க. அப்பா. சரியா? குட் நைட்ரா. கடவுளே, என் அம்மா தான் எனக்கு உலகம், அவங்க தான் எனக்கு உசுறு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் உங்ககிட்ட எதையுமே மறைச்சதே கிடையாது. அப்படிப்பட்ட என்ன காயத்ரி கழுத்துல தாலி கட்டின விஷயத்தை மறைச்சு பொய் சொல்ல வச்சுட்டியே, இது நியாயமா? இந்த உண்மை என்னைக்காவது ஒரு நாள் என் அம்மாவுக்கு தெரிஞ்சா அன்னைக்கு அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? இப்படி அவங்க முன்னாடி எனக்கு குற்றவாளியா கேட்டியே, இது நியாயமா? இது நியாயமா?
செழியன் ஏதாவது ஒரு நிர்பந்தத்துல யாராவது ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருந்தா நீ என்ன பண்ணுவ? என்ன உயிரோட பார்க்க முடியாது. ஐயோ கடவுளே, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது? சார், காஃபி. இந்தாங்க சார், காஃபி எடுத்துக்கோங்க. என்ன சார், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க சார், நான் வேணா உங்களுக்கு ஏதாவது உதவி பண்றேன். என் பிரச்சனையே நீதான். உன்னால எப்படி கிளியர் பண்ண முடியும்? என்ன சார் யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஒன்றும் இல்லையா? சரி, நான் போறேன். காயத்ரி, என்ன சார்? நான் ரொம்ப குழப்பி போயிருக்கேன். என் குழப்பத்துக்கு உன்கிட்ட பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கேளுங்க சார். ஜோசியர் எல்லார் முன்னாடியும் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதை நீ கேட்டியா? நானும் அங்கதானே சார் இருந்தேன். உன் கழுத்துல தாலி கட்டின அந்த சம்பவம் உனக்கு எனக்கும் பிடிக்காம தான் நடந்துச்சு. அந்த கயிறை அப்பவே நீ கழட்டி போட்டுட்ட. அது முடிஞ்சு போச்சு. அது எப்படி என்னோட ஜாதகத்துல தெரிஞ்சது? உங்களை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போனதா இருக்கலாம். ஆனா விதி நம்ம வாழ்க்கைய அந்த இடத்துல இருந்து தான் தொடங்கி வச்சிருக்க. அதுதான் உங்களுக்கு புரியல செழியா? என்ன காயத்ரி, எதையோ யோசனை பண்ணிட்டு இருக்க? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் தேடுறேன். கிடைச்சதா? தெரியல. ஜோசியர் வந்து அப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனதுல இருந்து அம்மா ரொம்ப குழம்பி போய் நேத்து என்கிட்ட வந்து ஜோசியர் சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துச்சான்னு கேட்டாங்க. சொல்லிட்டீங்களா? சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் நான் உன்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க முடியாது. சொன்ன நிமிஷத்திலேயே அம்மா உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு பெரிய பிரளயமே இந்த வீட்டுல நடந்திருக்கும். உண்மைதான் சார். அந்த நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அம்மா கிட்ட இருந்து எல்லாத்தையுமே மறைச்சேன். அப்போ நான் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா,